महागणपतये नमः स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि उकर्व एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा அம்மா திருமாங்கலத்தை எடுத்து வைங்க. முன்னாடியே வச்சிருக்கேன், பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. பாக்ஸ்லயா? ஆமா. அம்மாடி இந்த பாக்ஸ்லயா சொன்ன? அதுல தான். இல்லையம்மா. ஏம்மா கல்யாணத்துக்கு வரவுமே திருமாங்கலத்தை எடுத்து வச்சுட்டோமா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? கல்பனா, தாலிய பூஜாரியில இருந்து எடுத்து வைக்க சொன்னனே, எடுத்து வைக்கலையா? வேதவள்ளி, தாலிய நீ பாக்ஸ்க்குள்ள எடுத்து வச்சிருப்பேன்னு நான் பாக்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சேன். என்னம்மா, என்ன பிரச்சனை? இல்ல மாமா, திருமாங்கலத்தை நான் பாக்ஸ்ல எடுத்து வைக்க சொல்லிருந்தேன். பாக்ஸோட நான் எடுத்து வச்சிட்டேன்னு நினைச்சு கல்பனா வெறும் பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா. மாங்கல்யம் நம்ம வீட்டு பூஜாரியில இருக்குன்னு நினைக்கிறேன் மாமா. என்னம்மா இவ்வளவு பொறுப்புலாம் இருக்கிறீங்க? கல்யாணத்துக்கு கிளம்பி வரதுக்குள்ளால இதெல்லாம் நல்ல ஜாக்கிரதையா பார்க்க வேணாமாம்மா. இப்ப என்ன பண்றது? 10 நிமிஷம் தான் இருக்கு முகூர்த்த முடிய. போய் எடுத்துட்டு வரதுக்கு நேரம் இல்லை. அப்பா நான் வீட்டுக்கு போய் டக்குன்னு எடுத்துன்னு வந்துடுறேன்ப்பா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறேன்? வரும்போதே எவ்வளவு டிராபிக் இருந்துச்சு பாத்து இல்ல? நம்ம வீட்டுக்கு சாதாரண இங்க வரதுக்கு 45 நிமிஷம் ஆகும். இந்த டிராபிக்ல போயிட்டு வர 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள முகூர்த்தமே தவறி போயிரு. என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க எல்லாரும்? மாமா மன்னிச்சிருங்க மாமா, தப்பு எங்க மேலதான். இப்ப என்ன பண்ணலாம் அதை பத்தி யோசிக்க. என்ன சம்பந்தி இப்படி ஆகி போச்சு? என்னத்துக்கு சொல்றீங்க? ஏன் சம்பந்தி, பக்கத்துல ஏதாவது நகை கடை இருந்தா நான் போய் புதுசா ஏதாவது தாலி வாங்கிட்டு வந்துடுவா? டே முத்துரா சொல்லுங்க. சம்பந்தி என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? எங்க பையனத்தை வாங்க போறீங்கன்னு 10 நிமிஷத்துல முகூர்த்த முடிய போகுது. என்ன பண்றது எனக்கே புரியல. ஏதாவது பண்ணி ஆகணுமே சம்பந்தி. அம்மா என்ன பண்றது அதான் புரியலையா? சாமி தாலி தங்கத்து தான் இருக்கணுமா? இப்ப இருக்கிற அவசரத்துக்கு மஞ்ச கயித்துல மஞ்ச கிழங்கு கட்டி கூட கட்டலாம். ஓகே சூப்பர். அப்ப ஒரு எங்கடா போற? சாமி தாலி இதை கொடுத்து கட்ட சொல்லலாமா? என்ன கேட்டா நான் என்னடா சொல்லுவேன்? சாமி இதை வச்சு பண்ணிடலாமா? சுவாமி சன்னதியில வச்சு எடுத்துட்டு வந்தது தானே, தாராளமா கட்டலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொடுங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்ய தேவதாபியோ தன்னமமா சர்வமங்கல மாங்கல்யே சிவே. இந்தாம்மா எல்லாராண்டையும் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருக்கோம். தேவையில்லாத டென்ஷன். மாமா தப்பு எங்க மேலதான், மன்னிச்சிருங்க மாமா. ஆமா மாமா, என்னையும் மன்னிச்சிருங்க. என்னம்மா பண்றது? நடந்து போச்சு. 1க்கு 2 மருமக பொண்ணு இருக்கீங்க, பொறுப்பா இருப்பீங்கன்னு பார்த்தேன். என்ன பண்றது? தவறு நடந்து போச்சு. நடக்கட்டும், பாக்கியாவது நல்லபடி நடக்கட்டும். ஆண்டவர் இருக்கிறான். சரி ஃபீல் பண்ணாத கல்பனா, இதெல்லாம் ஹியூமன் எரர் தான். அதை நினைச்சு கவலைப்படாத. அதான் நாகராஜ் மேனேஜ் பண்ணிட்டான்ல. மாதவாய நமவோம், கோவிந்தாய நமவோம், விஷ்ணவே நமவோம். கொடுங்க. திபிக்ரமா நமவோம், வாமனா நமவோம், ஸ்ரீதரா நமவோம், ரிஷிகேஷா நமவோம், பத்மநாபா நமவோம். இந்தாங்கோ தாலியை கையில் வாங்கிக்கோங்கோ. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவனதாம் சதோ மாங்கல்யதாரண முஹூர்த்தஸ்து முஹூர்த்தோஸ்து. சம்பந்தி கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3 பசங்க கல்யாணத்தையும் நல்லா சிறப்பா ஜாம் ஜாம் நடத்திட்டீங்க. ஆண்டோ புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா போட்டுச்சு. பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலையை மாத்திக்கோங்க.
பொண்ணு நெத்தியில குங்குமத்தை எடுத்து வைங்கோ. பொண்ணும் மாப்பிள்ளையும் சுண்டு வரல புடிச்சுண்டு அக்னியை சுத்தி 3 தடவை பிரதட்சணமா வாங்கோ. கையை பிடிச்சுங்கோ. அப்படியே 3 தடவை சுத்தி வாங்கோ. பொண்ணும் மாப்பிள்ளையும் அழிச்சுட்டு கோவிலுக்கு போய் சுவாமியை கும்பிட்டுட்டு வாங்கோ. ஆண்டவா, குழந்தைங்க 2 பேரும் என்னைக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். சிக்கனல்ல இருக்குடி உனக்கு. இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேதான் என் கேமே ஆரம்பம். இனி நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். வாங்கப்பா வாங்கப்பா. பார்த்து இருக்குங்க. வாங்க சம்பந்தி. வாங்க வாங்க. பார்த்து. வாங்க ஐயா வாங்க. வீரியாண்ணே, அம்மா. உள்ள ஆர்த்தி கரைச்சு வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாங்க. அதை போய் கொண்டு வந்துடும். அனிதா நல்லா பாத்துக்கம்மா, இதுதான் நீ வாழ போற வீடு. டேய், அவ என்னமோ இந்த வீட்டுக்கு புதுசா வரா மாதிரி பேசிட்டு இருக்க. அவ ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்து பெரிய கலவரமே பண்ணிட்டு போயிருக்காடா. என்னது கலவரம் பண்ணாங்களா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அதெல்லாம் போன வாரம் எபிசோட்லப்பா. உன் கால் ஷீட் இல்லாதனால உனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அடடே, நமக்கு தெரியாம போச்சே. அம்மா, இந்தாங்கம்மா ஆர்த்தி. நீங்களும் கல்பனா அம்மாவும் சேர்ந்தே எடுங்க. ஒரு நிமிஷம். ஏய் பஞ்சி, ஸ்டார்ட் தி மியூசிக் டா. ஆமா மாப்ள, ரெடியா வச்சிருக்கேன். ரெடியா இருக்குது. வீரியாண்ணே, வெளியே போய் கொடுங்கம்மா. பாத்தீங்களா? சரி வாங்க. நாகராஜா, அப்பா டிஃபன் சொல்லி இருந்தமே, எல்லாரும் வந்தாச்சு. லேட் ஆயிட்டு போதுரா. போடா போடா, அவனை அவசரப்படுத்துறா. போடா. சரிப்பா. வாங்கப்பா, உள்ள வாங்க. உள்ள வாடா. போமா. வாங்க வாங்க வாங்க. அனிதா, என்ன மாமா? வலது கால் எடுத்து வச்சு போமா. வாங்க சமந்தி, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. அனிதா, மாமா. பூஜை ரூமுக்கு போய் உங்க ஐயால விளக்கேத்துமா. சரிங்க மாமா. ஆண்டவனே, என் 3வது பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். என்னோட முதல் 2 பசங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்களோ அதே மாதிரி இவனும் நல்ல எண்ணிக்கை சந்தோஷமா இருக்கணும். அனிதா, மாமா. இப்படி வாமா கொஞ்சம். வாமா. வாங்க சுமதி, இப்படி வாங்க. முத்துராஜ், நீங்க சரிங்க. வாங்க வாங்க வாங்க. அனிதா, மாமா. இதாம்மா உங்க அத்தை. இந்த வீட்டை கட்டி காப்பாத்துற தெய்வம்.
பொண்ணையும் புருஷனையும் நல்லபடியா வழி நடத்தி என்னைக்கு சந்தோஷமா வச்சிருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிட்டு உன் கையால இந்த விளக்கு ஏத்துமா. நான் என்னமோ இந்த வீட்ல நல்லா குடும்பம் நடத்த போற மாதிரியும் இந்த வீட்ல இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்க விட போற மாதிரியும் இத்தனை தடவை விளக்கேத்தி சாமி கும்பிட சொல்றாங்க. இந்த அனிதா இப்பதானே வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இனி இந்த வீட்ல இருக்கிறவங்க எப்படி சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு நானும் பாக்குறேன். நல்ல வேண்டிக்கிட்டியாமா? கும்பிட்டு மாமா. சந்தோஷம். வாங்க சுமதி. சம்பந்தி, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு என் பொண்ணை கொண்டாந்து உங்க வீட்டில் ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் அவளை கண்ணு கருத்துமா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கவலையே படாதீங்க சம்பந்தி. இதை நிக்கிறாங்களே 2 மருமகளும், அவங்களுக்கு கேளுங்க இந்த வீட்டுல அவங்க மருமகள்களா இருக்காங்களா மகளா இருக்காங்களான்னு. கல்பனா வேதவல்லி, பேசாம நிக்கிறீங்க, சொல்லுங்க சம்பந்திக்கு. மாமா, இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க உண்மைதானே மாமா சொல்லிருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் மூத்த மக, வேதவழி இளைய மக. இப்போ 3ஆவதா ஒரு மக வந்திருக்கா. அப்படிதான் நாங்க பாக்குறோம். மாமா, இந்த வீட்டுக்கு நாங்க 3 பேருமே மருமகளா வர கொடுத்து வச்சிருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு இந்த வீடு கொடுத்து வச்சிருக்கணுமா இல்ல குட்டிச்சவர ஆகுதான்னு போக போக உங்களுக்கே தெரியும். டேய் சுந்தர், அப்பா லேட் ஆகிக்கிட்டே இருக்குடா. அந்த நாகராஜன் பையில போய் டிஃபனை சீக்கிரம் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். தகவலே காணோம். போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு விசாரி. சரிப்பா. வேதவழி, கல்பனா, மாமா, பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் பால் மழை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரிங்க மாமா. சந்தோஷம் தானே சம்பந்தி? ஆண்டவன் கிருபையில மேற்கொண்டு நடக்கிறது எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ஐயோ, மருமக வீட்டுக்கு வந்து முத நாள் விளக்கத்துல நிக்க இப்படி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அபசகுணமா இருக்கே. ஏய் பஞ்சை, மூடுடா வாயை. இல்லப்பா, வாயை மூட சொன்னேன். எப்ப என்ன பேசுறதும் சமய சந்தர்ப்பம் தெரியாம மூடுறா வாயை. மன்னிச்சிருங்கப்பா. இந்த வீட்டோட வேலைக்காரன் யாரு? கேக்குறல்ல, இந்த வீட்டோட வேலைக்காரன் யாரு? ஐயா, நான் தான் ஐயா. என்ன வேலை பார்க்குற நீ? மாசம் ஒரு தடவை எல்லாம் போட்டோட ஆணி எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதா இல்லையா? நீ சரியா வேலை பார்க்காத ஒரே காரணத்தினால உன்னால என் மகளை ராசி கட்டவன் பேசுற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட. என்ன வேலை பார்க்குற நீ? கண்டதை தின்று தூங்குற வேலையா உனக்கு? நடக்கிறோம் சம்பந்தி, தயவு செய்து இவன் கடுமையா பேசாதீங்க. இவன் வேலைக்காரன் இல்ல, என் குடும்பத்துல ஒருத்தன். இல்ல சம்பந்தி, இந்த ஆளு ஒழுங்கா வேலை பார்க்காதனால என் மகளை ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க சம்பந்தி. என் வீட்டுல யாருக்கும் அந்த மாதிரி மூட நம்பிக்கை கிடையாது. இந்த பையன் ஏதோ தெரியாதனமா உளறிவிட்டான். சம்பந்தி, உங்க பொண்ணு முதல்ல கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறான். இந்த சம்பவத்தை பெருசு பண்ணாதீங்க. இதை மறக்கலைன்னா மனசுல ஏதோ பெரிய மறுவாயிரும். அவன் மனசு சந்தோஷமா இருக்கணும். இதோட இதை விட்டுருங்க ப்ளீஸ். இல்ல சம்பந்தி, இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை சரியா இருக்கான்னு சரி பார்க்கணும்ல. வாஸ்தவங்க பார்க்கத்தான் வேணும் சம்பந்தி. இது குடும்பத்தோட தவறு. குடும்ப தலைவனான அதை ஏத்துக்கிறேன். தயவு செய்து மன்னிப்பு கேட்கிறேன். சின்ன விஷயம் இது, பெருசு பண்ணாதீங்க. நட்ராஜ், அவளை கூட்டிட்டு போக உள்ள. சரிப்பா. பாணிதா வா. சுந்தரு, அப்பா சம்பந்தி அழைச்சிட்டு போய் தான் சாப்பிட்டு கொடுப்பா. சரிப்பா, வாங்க. போக சம்பந்தி, ரிலாக்ஸ் பண்ணுங்க. போ. வா. வெறியா? ஐயா, நீ போட, நான் பாத்துக்கிறேன். இல்லைங்கய்யா, கண்ணாடி மட்டுமாவது. பரவாயில்லடா, நான் சாக்கிரதை எடுத்து வைக்கிறேன். நீ போ. போ. வெறியா?
ஐயா சம்பந்தியை கடுமையா பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இல்லைங்க ஐயா. போ. லக்ஷ்மி, நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நம்ம கடைசி பையன் மனைவியோட இந்த வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறான். அவனையும் அவன் சம்சாரத்தையும் நிதாமா நல்லபடி வழி நடத்தி என்னைக்கு இந்த தம்பதிகள் சந்தோஷமா இருக்கணும்னு நான் உன்னை வேண்டிக்கிறேம்மா. இந்த போட்டோ நம்ம கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. ச்சே, இனிமே இந்த போட்டோவை பார்க்கவே கூடாது. ஏண்டா மாப்பிள, இந்த வேதவெளி கடைசியா என்னதான் சொல்றாங்க? அட போன என்னத்த சொல்ல போறாங்க? பழைய பஞ்சாங்க தான், அதே சொல்லுறாங்க போ. அப்படின்னா டேய், நீ சொல்றதே எனக்கு புரியலடா, கொஞ்சம் விவரமா சொல்லு. மச்சி அவங்க என் மேல செம்ம காண்டா இருக்கிறாங்க. என்ன பார்த்தாலே கத்துன்னு கத்துறாங்க, மூஞ்ச காட்டுறாங்க, கழுவி ஊத்துறாங்க. இவ்வளையா நான் ரூம்குள்ள போனாலே வாடா போடா அப்படின்னு கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. இந்த மாதிரி பயங்கர இன்சல்ட்டிங்கா இருக்குது. லாஸ்டா நாம இந்த கை ஒஞ்ச மாதிரி ஒரு டிராமா போட்டோம்ல, அந்த தாறு மாற குத்திக்கிச்சு மச்சி. புரியல, ஆனா ரெண்டு பேரும் மேல செம்ம காண்டா இருக்கிறாங்க, அது மட்டும் புரியுது. இணையமா சமாதானம் ஆகுன்ற நம்பிக்கையே இல்ல. டேய், அதுக்காக அவங்க கோவமா இருந்தாங்கன்னா அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற முடியுமாடா? என்ன பண்ணலாம் சொல்லு? ஏதாவது செய்யணும் மச்சி. நீ தான் ஏதாவது யோசிச்சு அவங்கள சமாதானப்படுத்தணும். ஏச்சி, நானும் மூளைய கசின்னு என்னமோ யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. வேலைக்கே ஆள. நீ தான் பயங்கரமான பஞ்சாயத்தாச்சே. ஊருக்கு எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணுகிறல்ல, எனக்கு பண்ணுப்போம். டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. வேதாஜியை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் மாப்பிள? ஒரு ஐடியா, ஆனா சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டல? மச்சி, நீ என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு வேண்டியது இல்லாம நானும் வேதாஜியும் பழைய மாதிரி இப்படி ஜிகிரி தோஸ்தானோ. அதுக்காக நீ என்ன வேணா சொல்லு, நல்லபடியா நடக்கணும். செப்பு. நான் சொல்ல போறதே மேட்டர் தான். மேட்ரா? அப்படின்னா மாப்பிள, நீ ஏன் பேசாம வேதாஜி கிட்ட புருஷங்கிற உரிமையை எடுத்துக்கூடாது? ஏன் இந்த சாக்கு? என்னடா சொல்ற? அட ஆமாண்டா, நல்லா யோசிச்சு பாரு. உனக்கும் வேதவள்ளிக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது நடக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி எளியும் முடியுமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நடக்க வேண்டியதெல்லாம் அப்பப்ப சரியான நேரத்துல நடந்துருந்துச்சுன்னு வையேன், இந்த சண்டையெல்லாம் இம்புட்டு இழுவிய போட்டிருக்காது மாப்ள. அதெல்லாம் தானாவே எப்போ சால்வ் ஆயிருக்கும். இங்க பாரு மாப்ள, நீயும் வேதாஜி சமாதானம் ஆவாங்க, அதுக்கப்புறமா உன் காதலை சொல்லி சாந்தி முகூர்த்தத்தை மெதுவா நடத்திக்கலான்னு நினைச்ச. ஆனா அவங்க தான் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியலையே. அதனாலதான் சொல்றேன், முதல்ல சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிரு. அதுக்கப்புறம் மெதுவா சமாதானமாகி உன் காதலை அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். என்ன நான் சொல்றது? சரிப்பட்டு வரும்ன்ற. ஏய், கண்டிப்பா சரியா வரும் மாப்ள. நீயும் வேதாஜியும் சமாதானம் ஆகணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி மாப்ள. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் எந்த விஷயம் மூலியமா சமாதானம் ஆகுதோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி விஷயம் மூலியமா கண்டிப்பா சமாதானம் ஆகும். அப்படின்ற ஆமாங்கிற. கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கி பெரின்னு நம்ம திருவள்ளுவரே இந்த மேட்ரை ஒரு குறளாவே எழுதி வச்சிருக்காருல. மச்சி, நீ இவ்வளவு தெளிவா பேசுற? நானேதான். ஐயோ, நம்மவே முடியல. திருக்குறள் இருந்துலாம் எனக்கு நீ ஒரு சொல்றனா, அப்ப சத்தியமா இந்த மேட்டர் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் மச்சி. சூப்பரா. ஆமாண்டா, எஸ் டெஃபினெட்லி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மச்சி, ஆனா இது ராங் இல்லையா மாப்பிள?
மாற்றான் தோட்டத்து மல்லிகைப்பூ மேல கை வச்சாதான்டா தப்பு. நம்ம வேதவல்லியாரு உன் தோட்டத்து மல்லிகைப்பூடா. அதனால உன் தோட்டத்து மல்லிகைப்பூவை தொட்டா என்ன, பறிச்சு மாலையை கட்டி மார்புல போட்டுக்கிட்டா என்ன, தப்பே கிடையாது. ஆமா மச்சி, ஆரம்பத்துல இந்த விஷயம் சொல்லும் போது தப்பு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா இப்ப அதே தப்பே இல்லைன்னு தோணுது மச்சி. கரெக்டே மாப்பிள, உனக்கான உரிமைய நீயே எடுத்துக்கிற, அவ்வளவுதான். ஆ?